நான் வாங்க போற கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் 400 பேர் செய்யற வேலையை இது செய்யும். நான் மனுஷனை விட மிஷினை தான் நம்ப போறேன். இனிமே யாராவது யூனியன், லீடர், பில்டிங், பம்ப், தண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுனீங்க, எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன். இந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. 3 கோடி. மிஸ்டர் பிரான்சிஸ், செக் புக் எடுங்க, சைன் பண்றேன். ஒரு நிமிஷம் மேடம். என்ன யூனியன் லீடர் பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா? என்ன தடுக்க நீங்க யாரு? யூனியன் லீடரா தடுக்கல. இந்த ஃபேக்டரியோட சீஃப் மெக்கானிக்ங்கிற முறையில நீங்க இந்த மிஷினை வாங்குறதை நான் தடுக்கிறேன். வாட்? கோடி கோடியா பணம் செலவு பண்ணி உங்களை மிஷின் வாங்க தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது எங்க அசெம்பிள் பண்ணணும், ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். What do you mean by that? I mean the contained parts of this machine are all duplicate, not original. Let me explain to you. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுல ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த மிஷின் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் போச்சுன்னு சொன்னா நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் 2 மாசத்துல கெட்டு போயிடும். இந்த மிஷின் 10 நாள் கஸ்டம்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 5 நாள் தான் இருந்தது. வேற 5 நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன். எங்க இருந்தது? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க சார். நான் சொல்லுங்க. சொல்லு. ராகுனுடைய ஆளுங்க தான் இதனுடைய ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்த சொன்னாங்க. எதுக்கு? அந்த கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் 1 வரணும். அதனால நம்ம ப்ரொடக்ஷன்லாம் டவுன் ஆகணும்னு மாத்திட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதுடா பெருமானி. என்னோட மிஷினை உன் கம்பெனில வச்சு அதோட பார்ட்ஸ மாத்தி என் ப்ரொடக்ஷனை கெடுக்க பாத்தியே, நீ ஒரு ஆம்பளையா? அவளை புடிங்கடா. அவளுக்கு எந்த வேதனையும் தெரியாம அவ புடவை அவருங்கடா. வணக்கம். நம்ம எந்த பொண்ணையும் பலவந்தமா தொடக்கூடாது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா கிட்டியே நெருங்க கூடாது. அதான் ஆம்பளை கரெக்ட்.
என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. சாந்தி, சாந்தி, சாந்திமா, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போக மாமா, வெக்கமா இருக்கும். 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தேன். என்ன சொல்லலாம்னு இருந்தீங்க? 3 மாசம் கர்ப்பிணி. என்னது? போடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏன்? ஏவா? கேள்வி. ஐயோ, கட்ட கொடு. என்ன? எங்க வாய்க்கிறங்க, வாய்க்கிறங்க. ஏய், எங்க முதலாளி தாத்தா ஆயிட்டாரே. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு, மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறார். நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் இருங்க. இதாங்க மிட்டாய். இதாங்க பிடிங்க. பிடிங்க. அண்ணே, என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயோ, வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. உங்க முதலாளி, என் பொண்டாட்டி, என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே. புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம். உங்க சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே. எப்படி? கும் திலக்கடி. என்ன இங்க சத்தம்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சத்தம்? பாட்டுங்க. பாட்டா? இது ஃபேக்டரியா கச்சேரி மடமா? ஐயோ, ஃபேக்டரி தாங்க. பாட்டு பாடுறதுக்கு இடம் எதுங்க? எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாடலாம். உங்களுக்கு என்ன வேலை நடக்கணும், அது நின்னா அப்புறம் நீங்க கேளுங்க. இந்த கும்பிடி தலக்கடி பாட்டு கும்பிடி பூண்டி கூச்சு வண்டியிலே தலக்கடி